அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய இந்த மாலை நேரத்தை வெகு அழகாக்கி இருக்கிற உங்களுக்கு அனைவருக்கும் நம்முடைய கவிஞர் எழுத்துச்சிற்பி பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் சார்பில் வணக்கத்தையும் வரவேற்பையும் கூறிக்கொள்கிறோம். நம்ம எல்லாருக்குமே இங்கே இணைந்திருக்கிற ஒரு விஷயம் சொன்னால் முத்தமிழ், இயல், இசை, நாடகம். ஏன்னா இங்கே எம்எஸ்வி குழுவிலிருந்தும் நம்முடைய நண்பர்களும் அன்பர்களும் இணைந்திருக்கிறார்கள். அப்படியான இந்த நேரத்தில் 2 நூல்கள், குட்டி மேகத்து ஆலங்கட்டி மழை, இது ஒரு நூல். இன்னொரு நூல் காட்டுப்பூவுக்கும் பிறவிக்கடன். இந்த 2 நூலை ஒரு அருமையான மாலை நேரத்தில் உங்களை போன்ற ஆன்றோர்கள் சான்றோர்கள் முன்னிலையில் இங்கு வெளியிடுவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இப்போது இந்த நிகழ்வில் தொடக்கமாக நம்மிடையே தமிழ் வாழ்த்து பாட வருபவர் அமெரிக்கா டெக்சஸ் மாகாணத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு குட்டி பாடகி, நாட்டிய தாரகை, தமிழ்லேயே பேசுவாங்களாம். இவங்க பேசுனா ஆங்கிலமே கலக்காமல் தமிழ்லேயே பேசுவாங்களாம் அமெரிக்காவில் இருந்து கொண்டு. அப்படியான பல பெருமைகளுக்கு உரிய லயா ரக்ஷனா பிரவீன் அவர்கள். இவர்கள் நிறைய விருதுகள்லாம் பெற்றிருக்காங்க. அங்கே எல்லாவற்றிலையும் நாட்டியமாகட்டும், பாட்டாகட்டும், அவங்க பேசுவதாகட்டும், அனைத்திலுமே ஒரு நிறைவான கலைஞராக இருக்காங்க. அதனால் நம்ம கூட ஒரு கலைஞருக்கே உரிய அந்த இது தெரியுது பாருங்கள், முகத்தில் கலை. நம்ம கூட அவங்கள ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து இந்த அவைக்கு வரவேற்கலாம். இப்போது இந்த நிகழ்ச்சியில் தமிழ் வாழ்த்து பாடுவதற்காக நம்மிடையே இணைந்துள்ள லயா அவர்களிடம். நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழுதொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே மிகவும் சிறப்பு. அந்த ஸ்ருதி லயம் அந்த இசை குடும்பத்திலிருந்து வந்தவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆவல் இருக்கலாம். இவங்க நம்முடைய இயக்குனர் இமயமா நம்முடைய கேபி பாலச்சந்திர ஐயா அவர்களுடைய அக்காவுடைய பேத்தி. அந்த ஒரு குடும்பத்தில், கலை குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள். வணக்கம்மா. வாழ்த்துக்கள். இன்னும் மேலே அதே போல் உங்களுடைய அந்த பாட்டனார் பேரை சொல்கிறபடி இன்னும் நீங்களும் ஒரு சிறப்பான உச்சத்தை தொட வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நன்றிம்மா. தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சியில் நமக்கு வெகு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஒரு ஆணி வேராக இருந்து
எங்களை வந்து எப்போவுமே அனைவருக்குமே தெரியும், இலக்கிய உலகில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும். அது பாட்டாகட்டும், எழுத்தாகட்டும், பேச்சுவதாகட்டும், அனைவரையும் அந்த தட்டி கொடுத்து நீங்கள் இதை செய்யுங்க, பரவாயில்ல செய்யலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக வேறு யாருமே கிடையாது, நம்முடைய இலக்கிய செம்மல் மதிப்பிற்குரிய கேஜி ராஜேந்திர பாபு ஐயா அவர்கள் தான். இவர்களை பற்றி நிறைய சொல்லலாம். எழுத்தாளர், கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர், அவருடைய ஹைக்கூ கவிதை எழுதியிருக்காரு, மரபு கவிதைகள் எழுதுவார், திரைப்பட பாடல் பாடுவார். அதே சமயத்தில் பட்டிமன்றத்தில் நடுவராக இருந்து எவ்வளோ நூற்றுக்கணக்கான மன்றங்கள் பேசியிருக்காரு, எத்தனை நூல்கள் வந்து எழுதியிருக்காரு. அவரை பற்றி நம்ம நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் வந்து நிறைய பேருக்கும் அவரை வந்து நல்லாவே தெரியும் நம்ம குழுவில். அதனால் இப்போது அவரை நேராக அவர் பேச ஆரம்பித்தாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம் அவருடைய உயரம் என்னவென்று. அப்படியான மதிப்பிற்குரிய நம்முடைய கேஜி ராஜேந்திர பாபு ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஐயா வணக்கம். உட்காருங்க, நீங்கள் மேடையில் உட்காருங்க. ஆமாம் உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க, இங்கே வேணால் உட்காரலாம். அதே போல் இந்த நிகழ்ச்சியில் எங்களை பெற்ற மக்களை பெற்ற மகராசி, எங்களுடைய அன்பிற்குரிய தாயார், எங்களை வந்து எல்லா விதத்திலையும் சிரிப்பு வருது நமக்கு. அவங்களை வந்து எல்லா விதத்திலையும் எங்களை வந்து செதுக்கியவர்னு சொல்லலாம். சில சமயம் அன்பால், பல சமயம் அதட்டி கோபத்தால் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் அவங்களுடைய அந்த நெறிப்படுத்திய வழி தான் எங்களை வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறோம். அவங்கள வந்து மேடையில் வந்து அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று எங்களுடைய சகோதரி, இவங்க தான் மூத்த சகோதரி. எங்களுடைய ஊர் செங்குன்றம் சொல்லிட்டு அங்கே சென்னைக்கு வடக்கே இருக்கிறது. பொதுவாக தெரியும், அந்த எல்லையில் ஆந்திரா எல்லை தொடர்றதுக்கு முன்னாடியே இருக்கும். எங்கள் ஊரில் முதல் ஒரு பள்ளி கல்லூரியை போய் பள்ளி படிப்பை, அதாவது உயர்நிலை பள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த எஸ்எஸ்எல்சி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு படிப்பை முடித்து ஒரு அரசாங்க வேலைக்கு போன முதல் பெண்மணி இவர்கள்தான் எங்களுடைய சகோதரி விஜயா அவர்கள். அவர்கள் வந்து பிடபிள்யூடி என்று சொல்லக்கூடிய அந்த துறையிலிருந்து பணி நிறைவு பெற்றவர். அதாவது தமிழ்நாடு குடிநீர் அந்த வடிகால் வாரியத்திலிருந்து பணி நிறைவு பெற்றவர். தொடர்ந்து இங்கே வந்து நம்முடைய எம்எஸ்வி அவங்க ஐயா வந்து நம்முடைய உயர்திரு பிரகாஷ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் வந்து நம்முடைய எல்லாருடைய மனம் கவர்ந்த எம்எஸ் விஸ்வநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய ஒரு மிகச்சிறந்த ஆளுமைன்னு சொல்கிறதா, ஒரு படைப்பை, ஒரு பிரம்மாவினுடைய வழிவந்தவர் என்று சொல்வதா, அப்படியான நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் வந்து தொலைக்காட்சி தொடர் தயாரிப்பாளர் மற்றும் வந்து இங்கே இவருடைய நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கலாம். அப்படியான பெருமதிக்குரிய நம்முடைய விஸ்வநாதன் ஐயாவுடைய திருமகனார் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய சகோதரர் வி.கே. பன்னீர்செல்வம் அவர்கள், நாங்கள் வந்து எங்கள் அம்மா அந்த ஒரு கொடியில் பூத்த 5 மலர்கள், அதுக்கு அவர் தான் முதல். அப்புறம் நாங்கள் 4 பெண்கள். எங்களுடைய சிறிய வயதிலேயே எங்களுடைய தந்தை தவறிவிட்டார். அப்படி இருக்கும்போது எங்கள் 4 பேருக்குமே ஒரு நல்லபடியாக திருமணம் செஞ்சு வச்சு ஒரு தந்தைக்குரிய ஒரு இடத்தை எங்களுக்கு செய்து கொடுத்த எங்களுடைய அருமை சகோதரர் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். அதே போன்று நம்முடைய சிங்காரவேலனே தேவா, இப்படி ஒரு பாட்டை எத்தனை ஜன்மம் எடுத்தாலும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கும். அப்படியான பாடலை எழுதிய குமா பாலசுப்ரமணியன் அவர்களுடைய மகனார். இவங்களுக்கு வந்து சரியான, இவர் வந்து வங்கித்துறையில் போயிட்டார். இவர் கலைத்துறைக்கு வந்திருந்தால் அவருடைய இடம் நிச்சயமாக அவருடைய தந்தை இடத்தை பெற்றிருப்பார் என்று தான் எனக்கு பல சமயங்களில் தோன்றும். அருமையான கவிஞர், ஓவியர், பேச்சாளர், பாடகர், இவங்களுக்கும் வந்து பன்முகத்தன்மை உடையவர். ஐயா அவர்களை வந்து மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். அதே போன்று நம்மிடையே அவங்க இன்னும் வரல, எங்கள் மருமகன் இன்னும் வரல. தொடர்ந்து நம்முடைய தமிழண்ண ஐயா அவர்கள் வந்து எப்படின்னு சொன்னால்,
அவங்க வந்து ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணணும். இந்த கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கலந்துரையாடல் குழு என்ற ஏற்படுத்தி இன்னும் நடத்திக்கிட்டே வராங்க பாருங்கள். அவங்க தொடங்கின அந்த குழுவை வந்து இன்னும் பல்வேறுபட்ட இப்போ இங்கேருந்து தமிழ்நாட்டிலிருந்து பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு வந்து உலகத்தில் உள்ள எல்லா இடத்திலிருந்தும் பேசக்கூடிய பல பேரை வந்து நம்முடைய இந்த நிகழ்ச்சி வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அதன் மூலம் அதனுடைய சிறப்பு என்பது நம்ம அனைவருக்குமே, நிறைய பேர் அதில் எல்லாமே பங்கேற்றிருக்கும், பேசியிருக்கும், அனைவருக்கும் தெரியும். ஐயா அவர்களையும் இந்த மேடை அன்புடன் வரவேற்கிறது. இவர் வந்து வளம் ஐஏஎஸ் அகாடமியின் தலைமை பயிற்சியாளராக இருக்கிறார். இன்னும் வரும் எதிர்காலத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய பதவிகள் வைக்கக்கூடிய மக்களை வந்து அவர் வந்து தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருக்க போகிறார். அதற்கு நம்முடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது தொடர்ந்து இந்த மேடையில் இன்றைய கதாநாயகி நம்முடைய மதிப்பிற்குரிய எழுத்து சிப்பி பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைத்து. எல்லாருக்கும் தெரியும், கண்ணதாசன் அப்படின்னு சொன்னாலே அவருக்கு வந்து ஒரு இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல உலகளவில் அவர் போய் பல நிகழ்ச்சிகள், சில இலங்கை, சிங்கப்பூர் போன்று பல்வேறு நாடுகளிலும் போய் அவர் வந்து நிகழ்ச்சியை நடத்துவது மாத்திரமல்லாமல் கண்ணதாசனுக்காக அவருடைய பணிகள் வந்து தொடர்ந்து நடந்து வருகின்றன. அப்படியான கவியரசனுடைய வாரிசாக இன்றைய நாளில் நம் அறியக்கூடிய அளவில் இருக்கின்ற நம்முடைய மதிப்புக்குரிய கவிஞர் காவிரி மைந்தன் ஐயா அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த நிகழ்வுக்கான அறிமுக உரையும் தொடக்க உரையும் ஆற்றுவதற்காக நம்முடைய மதிப்புக்குரிய தமிழ்ச்செல்வம் கவிஞர் KG ராஜேந்திர பாபு ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அருமையான விழா. எழுத்து சிற்பி பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் குட்டி மேகத்து ஆலங்கட்டி மழை, காட்டுப்பூவுக்கும் பிறவிக்கடன் என்கின்ற 2 கவிதை நூல்களை இங்கே வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த விழா ஏற்பாடு மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. இதிலே ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், அவர்கள் எழுதியிருக்கின்ற நூலை அவருடைய தாயார் வெளியிடுகிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அந்த ஒரு நூலை பெறுபவர் அவருடைய சகோதரி VN விஜயா அவர்கள். இன்னொரு நூலை பெறுபவர் அவருடைய அண்ணன் பன்னீர்செல்வம். இங்கே நெறியாள்கை நிகழ்த்தி கொண்டிருப்பவர் அவருடைய சகோதரி மதிப்புறு முனைவர் கவிநிலவு இரா தேன்மொழி அவர்கள். பழைய படம் ஒன்று பார்த்துருப்பீங்க, ஆட்டுக்கார அலமேலுன்னு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கும். அது மாதிரி இந்த அம்மாவை பாசக்கார பானுமதின்னு கூப்பிடலாம். ஏன்னா அப்படி அம்மா, அக்கா, அண்ணன், தங்கை என்ற அத்தனை பேரையும் அரவணைத்து, அது மட்டுமல்லாமல் நட்பு வட்டங்களையும் அரவணைத்து அவர் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறார் என்று சொன்னால் அது எவ்வளோ சிறப்புக்குரிய நிகழ்ச்சி பாருங்கள். அம்மையார் பல திறமைகளை பெற்றவர்கள். பானுமதி ராமகிருஷ்ணான் ஒரு நடிகை, எல்லோருக்கும் தெரியும். அவங்க பல திறமைகள் கொண்டவர்கள். அது மாதிரி அவர்கள் நடிப்புத் துறையில், இந்த அம்மையார் இலக்கியத்துறையில் பல திறமைகள் பெற்றவர்கள். எழுதுவார், பேசுவார், பாடுவார், இசை நன்றாக தெரியும். அதுதான் எனக்கு ஆச்சரியம். இசை நன்றாக தெரிவதிலே ஆச்சரியம் அல்ல, அதாவது பாடலுக்கு இசை தெரியும். இந்த இசையை கேட்டால் இந்த பாட்டு நம்ம சொல்லிடுவோம். காட்சியை சொல்லுவாங்க அந்த அம்மா. ஒரு முறை சொன்னாங்க, அன்பேவா திரைப்படம்னு நினைக்கிறேன், அந்த படத்துக்கு ஒரு பாட்டு போடுறதுக்கு முன்ன ஒரு காட்சி. நம்ம இவர் கூட காவேரி மைந்தன் கூட வந்திருந்தார் நிகழ்ச்சிக்கு. இந்த பாருங்களேன், இந்த காட்சியில் எப்படி ஒரு இசை போட போகிறாரு பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போகும். ஏன்னா நமக்கெல்லாம் என்ன தெரியும், பாட்டுக்கு தான் இசை தெரியும். இந்த அம்மா காட்சிக்கே இசை சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு இசை நுணுக்கம் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். முத்தமிழ் கேட்கலாம் வாங்க என்று 500 காணொலிகள், 556 காணொலிகள் முடியுமா செய்திருக்காங்க.
அதை 556 காணொளிகள் செய்தது மட்டும் பெருமை அல்ல, அது ஒரு பெருமை. அது மட்டும் அல்ல, அதை ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். நம்மகிட்ட பல பேருக்கு அந்த ஆவணப்படுத்துகிற பழக்கமே இல்லை. ஒரு சாதாரண கவிஞனாக இருப்பான், என்னப்பா எழுதுனா, நான் எழுதி தூக்கி போட்டேன்வான். என்னமோ பின்னால் வர எல்லாரும் பேப்பரெல்லாம் எடுத்து தொகுத்து யாரோ போட போகிற மாதிரி. அப்படி அல்ல. எதை எழுதினாலும் அதை ஆவணப்படுத்த வேண்டும், எதை செய்தாலும் அதை ஆவணப்படுத்த வேண்டும். அதுதான் நிற்கும் என்பதை அறிந்து அதை ஆவணப்படுத்திய பெருமை நம்முடைய எழுத்து சிற்பி பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு உண்டு. இப்படி பல்வேறு திறமைகளை கொண்ட அவர்கள் 2 நூல்களை இங்கே வெளியிடுகின்றார்கள். இந்த நூலுக்கு இங்கே தமிழ் வாழ்த்து பாடிய அவங்க பேர் என்னம்மா? லயா லட்சணா பிரவீன், தட்சணா பிரவீன் அவர்களை வரவேற்கின்றேன். நெறியாள்கை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற மதிப்புறு முனைவர் இர தேன்மொழி அவர்களை இங்கே வரவேற்கின்றேன். குட்டி மேகத்து ஆலங்கட்டி மழை என்ற முதல் படியை வெளியிடுகின்ற நூலாசிரியருடைய அன்னை திருமதி கஜலட்சுமி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வணக்கத்துடன் வரவேற்கின்றேன். அதை பெறுகின்ற அவருடைய சகோதரி திருமதி VN விஜயா அவர்களையும், 2ஆம் படி வெளியிடுகின்ற தொலைக்காட்சி தொடர் தயாரிப்பாளர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதுடைய திருமகனார் உயர் திரு பிரகாஷ் விஸ்வநாதன் அவர்களையும், பெறுகின்ற நம்முடைய தொழிலதிபர் உயர் திரு VK பன்னீர்செல்வம் அவர்களையும், 3ஆம் படி வெளியிடுகின்ற உயர் திரு கூமாப்பா கபிலன் சொன்னாங்க, அமுதை பொழியும் நிலவே சித்திரம் பேசுதடி, மறக்க முடியாத பாடல்களை எல்லாம் எழுதிய கூமாப்பானுடைய திருமகனார். ஒரு நல்ல பேச்சாளர், எழுத்தாளர், பட்டிமன்ற பேச்சாளர். அது மட்டுமல்ல, நல்லா பாடுவாருங்க. பாடல் அருமையாக பாடக்கூடியவர். ஒரு பாட்டரங்கத்தையே நடத்தி கொண்டிருக்கிறார். வெள்ளித்திரை பாடல் அரங்கம்னு ஒரு பாட்டரங்கத்தையே நடத்தி கொண்டிருக்கிறார். 2வது செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு 14 நாட்களுக்கு ஒரு முறை பாட்டரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய கெழுதகை நண்பர் கூமாப்பா கபிலன் அவர் என்னை அப்படி தான் கூப்பிடுவார். அதனால் திருப்பி அவர் எப்போ அப்படி தான் நான் கூப்பிடுறேன், கெழுதகை நண்பர் கூமாப்பா கபிலன் அவர்கள். அந்த நூலை பெறுகின்றவர் டிரான்ஸ்பவர் குளத்தூர் உயர் திரு லயன் தா சுரேஷ் அவர்கள். 4வது படியை வெளியிடுகின்றவர் கவிஞர் காவிரி மைந்தன் அவர்கள். அம்மையார் சொன்ன மாதிரி கண்ணதாசனுக்காகவே தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர். இப்படி நாளை மறுநாள் 25ஆம் தேதி கண்ணதாசன் விழாவை இங்கே நடத்த இருக்கின்றார். அப்படிப்பட்ட இவர் அந்த நூலை பெறுபவர் தமிழியலன். IAS அகாடமியினுடைய தலைமை பயிற்சியாளர். 26ஆம் தேதி இவர் கண்ணதாசன் விழா நடத்த இருக்கின்றார். அதே போல காட்டுப்பூவுக்கும் பிறவிக்கடல், ஒரு அருமையான புதுமையான தலைப்பு பாருங்க. அந்த முதல் படியை KG ராஜேந்திர பாபு ஆகிய நான் வெளியிட அதை பெறுபவர் பாரதிதாசன் கவிதை அமைப்பை சார்ந்த அவரும் மதிப்புறு முனைவர் தான். மதிப்புறு முனைவர் திருவை பாபு அவர்கள். 2வது படியை வெளியிடக்கூடியவர் கவியருவி காவு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவர் பெங்களூரை சார்ந்தவர். பெங்களூரில் தமிழ்ச்சங்கத்தில் இலக்கிய வகுப்பு வார வாரம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காவு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 2வது படியை வெளியிடுகின்றார். அவர் ஒரு நல்ல கவிஞர், அவர் ஒரு நல்ல பட்டிமன்ற பேச்சாளர். அந்த படியை பெறுகின்றவர் வெங்கடேஸ்வரா ஸ்டோர்ஸ் திண்டிவனம் சேர்ந்த உயர் திரு புருஷோத்தமன் அவர்கள். 3வது படியை வெளியிடக்கூடியவர் உயர் திரு முகிலை ராசபாண்டியன் அவர்கள். பேராசிரியர், பேச்சாளர், எழுத்தாளர். அவர் வெளியிடுகின்ற அந்த படியை பெறக்கூடியவர் மதிப்புறு பேராசிரியர் ஸ்ரீ பாரதி கலை அறிவியல் மகளிர் கல்லூரி புதுக்கோட்டையை சார்ந்த முனைவர் மு பாலசுப்ரமணியம் அவர்கள். மிக சிறந்த கவிஞர், மிக சிறந்த பேச்சாளர். இப்பொழுது கூட அண்மையிலே சிங்கப்பூர், இந்தோனேஷியா சென்று அங்கே பேசிவிட்டு வந்திருக்கக்கூடியவர். என்னோடு மலேசியாவுக்கு வந்தவர். ரொம்ப அருமையாக பாடுவாருங்க. நாங்கள் 2 பேரும் பஸ்ஸில் அப்படி பாடிக்கொண்டே ரொம்ப அருமையாக இருக்கும். அவரோட நட்பு அருமையான நண்பர். அதே மாதிரி 4வது படியை வெளியிடக்கூடிய உயர் திரு வி ராகவேந்தர். அனைத்து சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகி அவர்கள். அதை பெறுபவர் உயர் திரு ராஜேஷ் அவர்கள், கணினி பகுப்பாளர், ஹூஸ்டன் அமெரிக்காவை சார்ந்தவர். இப்படி அத்தனை பேரையும்
நான் வரவேற்கின்றேன். இங்கே நூல் படிகளை பெறக்கூடிய ஆன்றோர்கள், எழுத்தாளர் பெரியண்ணன் அவர்கள், பேச்சாளர் அமிர்தலிங்கம் அவர்கள், கவிஞர் நெல்லை தீபன் அவர்கள் வெள்ளி இலக்கிய மேடை என்கின்ற அமைப்பை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடத்தி கொண்டிருக்கின்ற அருமையான இலக்கிய பேச்சாளர் நெல்லை தீபன் அவர்கள், அடுத்து உயர்திரு ஹரிகோபாலகிருஷ்ணன் தலைமை ஆசிரியர் அவர்கள், திவ்யா பிலிம்ஸ் சொக்கலிங்கம் அவர்கள், டாக்டர் புவனேஸ்வரி யோகா ஆசிரியர் அவர்கள், உயர்திரு NY முரளி அவர்கள், பாடகர் சபேசன் அவர்கள், திருமதி தேன்மொழி உதவி இயக்குனர் பணி நிறைவு அவர்கள், திருமதி சந்திரா ரகு அவர்கள், இப்படி அத்தனை சான்றோர்களையும் இங்கே நான் வரவேற்கிறேன் என்று சொல்லி என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். மிகவும் சிறப்பான ஒரு வரவேற்புரை. அவர்கள் எல்லாரையும் ஒவ்வொருத்தரை பற்றியும் தெரியும், எதை கேட்டாலும் அவங்கள பற்றி. இப்போ நம்மெல்லாம் ஒவ்வொரு வரி தான் சொல்லிகிட்டு இருக்கோம் நேரத்தின் அருமை கருதி, இல்லாட்ட ஒவ்வொரு பற்றியும் நம்ம பேச முடியும். அதே போல் ஒரு அழகான நட்பு ஓட்டம் நமது. அதற்கெல்லாம் தலைமை நம்ம சொல்லலாம். நிச்சயமாக அது தமிழ்ச்செல்வம் நம்முடைய கவிஞர் ராஜேந்திர பாபாய் அவர்கள்தான். இப்போது இந்த நூல் வெளியீடு முதல் படி அவர்களுக்கு நம்முடைய மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. தொடர்ந்து இப்போது நம்மிடையே வந்திருப்பவர் இவர் எங்கள் வீட்டு மருமகன், மூத்த மருமகன். அவர் ரொட்டேரியன். ரொம்ப அருமையாக பல நலப்பணிகள் அவர்கள் செய்தனால அவருக்கு விருது, சிறந்த ரொட்டேரியன் என்ற விருது கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து பல பணிகளில் இருக்கிறார். அவர் டிரான்ஸ்ஃபார்மர் இன்ஜினியராக இருக்கார், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கார். எங்கள் மருமகனை வரவேற்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறோம். தொடர்ந்து இரண்டாம் படி நூல் வெளியீடு. இந்த நூலினை வெளியிடுவதற்காக நம்முடைய மதிப்புக்குரிய பிரகாஷ் விஸ்வநாதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த இல்லை இப்போதான் இவங்களுக்கு போட்டிருக்கிறது. முதல்ல அம்மா கொடுக்கணும், அண்ணா கொடுத்தாங்க. 2 பேரும். ஓகே. இப்போது நம்முடைய இந்த இரண்டாம் படியை பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய மதிப்பிற்குரிய எங்களுடைய சகோதரர் VK பன்னீர்செல்வம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த வெளியிடுபவர் நம்முடைய MSV ஐயா அவர்கள். சொல்லவா? சரி, ஓகே. முதலாவது படியை பெறுவதற்காக நம்முடைய கஜலட்சுமி கிருஷ்ணமூர்த்தி எங்களுடைய தாயார், அன்புக்குரிய தாயார் அவர்களும், மற்ற அதை பெறுபவர் எங்களுடைய அன்பிற்குரிய சகோதரி VN விஜயா அவர்களும் அன்புடன் அழைக்கிறோம். அக்கா கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க கொஞ்சம் உடல்நிலையெல்லாம் சரியில்லாமல் ரொம்ப இதுவாக இருந்தாலும் எங்களுடைய சகோதரர் அவர்களுக்கு எங்களுடைய அண்ணி 2 பேரை அவங்கள அந்த அளவுக்கு பார்த்து இந்த அளவுக்கு அவங்க நடப்பதற்கு அவங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் முக்கியமான விஷயம். அவங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் அக்கா அம்மாவுக்கு இந்த சிறப்பு செய்கிற காட்சி மிக்க மகிழ்ச்சி. அவங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வருது.
அவங்களுக்கு எது செஞ்சாலும் சரியாக செய்யணும், நேரத்துக்கு செய்யணும், அந்த டைம் வந்து மாறக்கூடாது. அப்படியே அந்த அளவுக்கு இதுவாக இருப்பாங்க, சரியாக இருப்பாங்க. நன்றிக்கா, மிக்க நன்றி. தொடர்ந்து நம்மிடையே 2ஆம் படி நூல் வெளியிடுபவர் மதிப்பிற்குரிய பிரகாஷ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள். நம்ம முன்பே சொன்னது போல் எம்எஸ்வி அவர்களினுடைய திருமகனார். அவங்க எம்எஸ்வி குடும்பத்திலெல்லாம் நிறைய ஐயாவினுடைய அந்த பங்களிப்பு இருக்கிறது. அவருடைய பாடல் குழுக்கள் எல்லாம் எப்போவுமே அக்கா பார்த்தா இவங்களை பற்றியெல்லாம் தான் அதிகமாக பேசிகிட்டே இருப்பாங்க. மிக்க மகிழ்ச்சி ஐயா அவர்கள் வந்தது. இப்போது இந்த நூலை பெறுவதற்காக எங்களுடைய அன்பு சகோதரர் உயர் திரு வி.கே. பன்னீர்செல்வம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் சகோதரர் வந்து ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன், கிரிக்கெட் பிளேயர். அவர் எம்எம்சி மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பில் விளையாடி இருக்காங்க. கேரம் போர்டு எல்லாத்துலேயும் எந்த பம்பரம் அடிக்கிறதுலேருந்து எல்லா விளையாட்டையும் அவர் தான் நம்பர் 1. எங்கள் ஊர்லேயும் சரி, இங்கே தங்கசாலையில் இருக்கும்போதும் சரி. நல்ல நினைவு சக்தி. ஒரு முறை சொன்னால் அதை எல்லாத்தையும் அப்படியே கவனமாக வச்சுருந்து அதை எப்பயும் சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவர். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா, நன்றி. தொடர்ந்து 3ஆம் படி வெளியிடுபவர் நம்முடைய மதிப்புக்குரிய கூமாப்பா கபிலன் ஐயா அவர்கள். இவர்களுடைய கையிலிருந்து இந்த நூலினை பெறுவதற்காக எங்களுடைய அன்பு மருமகன் லயன் தா சுரேஷ் அவர்களை அழைக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க ஐயா. தொடர்ந்து 4ஆம் படி நூலை வெளியிடுபவர் நம்முடைய மதிப்பிற்குரிய கவிஞர் காவிரி மைந்தன் ஐயா அவர்கள். இவர்கள் வந்து பம்மல் கண்ணதாசன் கலைக்கூடத்தை நிறுவி வெகு சிறப்பாக கண்ணதாசன் கவிப்பேரரசர் அவர்களுடைய புகழை உலகெங்கும் பாடி வருபவர். அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அதே போன்று இந்த நூலை பெறுவதற்காக நம்முடைய வளம் ஐஏஎஸ் அகாடமியின் தலைமை பயிற்சியாளர் மதிப்பிற்குரிய கவிஞர் தமிழின் ஐயா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஐயா அவர்களுடைய 27ஆம் தேதி அப்படின்னு சொன்னால் ஒரு நூலை வெளியிடுறது அப்படின்றபடி ஒவ்வொரு மாதமும் விடாமல் அவருடைய தந்தையாருடைய நினைவை போற்றும் வகையில் இதை போல் வேறு யாரும் இதுதான் கின்னஸ் ரெக்கார்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இருக்காங்களா இல்லைங்களா? அதை போல் அவருடைய தந்தையின் நினைவாக அதை செஞ்சவங்க எனக்கு தெரியல, உலகத்தில் வேறு யாராவது செஞ்சுருப்பாங்களான்னு தெரியல. எனக்கு வந்து இதை தான் நான் முதலாக கேள்விப்பட்டு ஒவ்வொரு மாதமும் அதை வந்து தவறாமல் செய்து வருகிறார். அவருக்கு வந்து எங்கே அவ்வளோ நேரம் கிடைக்கிது எழுதுறதுக்கு? ஒரு நூல் எழுதுறதுன்னா அவ்வளோ ஒன்றும் எளிதில்லை. அதை எப்படி அவருக்கு நேரம் கிடைக்குதுன்னு தெரியல. பார்த்திங்கன்னா நீங்கள் கட்சவி குழுலேயே ரொம்ப கரெக்டாக போடுவார். ஏதாவது கேட்டால் அதை பார்ப்பார், அதை பார்த்து சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு கூர்மையான மதிநுட்பம் கொண்ட
ஐயா அவர்கள் மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. தொடர்ந்து வாழ்த்துரை. நிச்சயமாக நம்ம மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும் நேரத்தின் அருமை புரிந்தவர்கள். அதனால் அவர்களுக்கான நேரத்தை அருமையாக எடுத்துக்கொண்டு சுருக்கமாக முடித்து கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்வதில்லை, அவர்களே உணர்ந்து கொண்டு செய்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் நம்முடைய மதிப்புக்குரிய பிரகாஷ் விஸ்வநாதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சரி சரி, ஒரு நிமிஷம் அவங்க பேசிட்டோங்க. ஐயா வாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவர் வகுப்பு இருக்கிறதுனால நம்மிடையே இப்போது வாழ்த்துரை வழங்குவதற்காக தமிழின் ஐயா அவர்கள் இணைகிறார்கள். ஐயா வாங்க. கல் தேய்த்து தீகண்ட காலம் தொட்டு, கல்வெட்டு ஓலைகளின் வடிவம் தொட்டு, நல்ல சொல் தொட்டு நிற்கின்ற தமிழ் தாயை உன் தாழ் தொட்டு பணிகின்றேன் வாழ்த்திடம்மா. குட்டி மேகத்தினுடைய ஆலங்கட்டி மழையையும் காட்டுப்பூவுக்கான பிறவிக்கடன் என்கிற இரண்டு அழகான கவித்துவமான தலைப்புகளிலே இரண்டு நூல்களை யாத்திருக்கிறார் அன்பிற்குரிய எழுத்துச் சிற்பி பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள். அவர்களுக்கு நமது கைத்தட்டல்களால் முதலில் வாழ்த்துக்களை சொல்லுவோம். ஆனால் பிற்பகல் 3 மணிக்கு நடக்கிற நிகழ்விலே இவ்வளவு பார்வையாளர்கள் வந்திருப்பது அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு நிகழ்ச்சிக்கும் பெருமை என்றே நான் கருதுகிறேன். மேடையில் இருக்கிற எங்களது கேஜிஆர் கூமாப்பா கபிலன், எம்எஸ்வியினுடைய மகன், கண்ணதாசன் மீது பெரும் காதலை வைத்திருக்கிற எங்களது காவிரி மைந்தன் உள்ளிட்ட அனைத்து ஆளுமைகளுக்கும் எனது அன்பான வணக்கம். அடுத்த நிகழ்விலே பங்கேற்பதற்காக பெரும் ஆளுமைகள் காத்திருக்கிறார்கள். எனது அன்பிற்குரிய முகிலையார் அவர்களிலிருந்து, நம்முடைய மூப்பா ஐயாவிலிருந்து பலரும் இங்கே இருக்கிறார்கள். எல்லோருக்கும் அன்பான வணக்கம். ஒரு குட்டி மேகம் ஆலங்கட்டி மழையை தருமா என்று பார்த்தால் தருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது. குட்டி மேகங்கள் பொதுவாக மழையைத்தான் தந்துவிட்டு போகும். ஆனால் பானுமதி கிருஷ்ணகுமார் அந்த மேகத்திற்கு தனது அன்பையும் அறிவையும் சேர்த்து மிக நுணுக்கமாக தந்திருப்பார் போல தெரிகிறது. அதனால் அது ஆலங்கட்டியாக மாறியிருக்கிறது. குழந்தைகளை குறித்து பேசுகிற போது குழந்தைகளுடைய அன்பு மிக எளிமையானது என்றாலும் அது மிக வலிமையானதாக இருக்கும். நாம் ஒரு புது கவிதையிலே கேட்டிருக்கிறோம், ஒரு அப்பாவும் குழந்தையும் ஒரு மருந்து கடைக்கு சென்று எறும்பு மருந்து என்று அந்த அப்பா கேட்கிறார். அப்பொழுது அந்த குழந்தை கேட்டது, ஏன்பா எறும்புக்கு உடம்பு சரியில்லையா என்று கேட்டது என்று ஒருவன் எழுதினார். அந்த குழந்தைகள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், மருந்து என்பது உடல் நோயை போக்குவதற்காக என்று நினைக்கிற போது அந்த குழந்தையின் அன்பும் அவர்கள் மிதிக்கிற மிதியும் எப்படி வலிமையானதாக இருக்குமோ அப்படி பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் சின்ன மேகத்திலிருந்து ஆலங்கட்டி மழையை எடுத்து வருகிறார். மிக அருமையான கவிதைகள் இந்த நூலில் இருக்கின்றன. நேர மேலாண்மையோடு பேச வேண்டும் என்பதில் மிகுந்த கவனமாக இருக்கிறவன் நான். எனது அன்பிற்குரிய காவிரி மைந்தன் அவர்கள் ஒருங்கிணைப்பிலே கிட்டத்தட்ட 4 நாளுமே நான் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தான் இருக்க போகிறேன். நாளைக்கு மறுபடியும் விழுப்புரத்தில் நிகழ்ச்சி இருக்கிறது. நாளன்னைக்கு ஐயாவுடைய ஒருங்கிணைப்பிலே கவியரங்கம் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே எமது ஒருங்கிணைப்பில் காவிரி மைந்தனோடு இணைந்து அண்ணா நம்முடைய கண்ணதாசன் விழா, பிற்பகலில் தும்பி விழா என்று இருக்கிறது. கண்ணதாசன் அழகாக சொல்லுவார், ஆண் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாய் என்று மாண்டு போனாள், என் தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தனலிலே வெந்து போனான், ஊன் பெற்ற யானுவோர் உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான், என் உதிரத்தின் அணுவிலே தமிழ் அன்னை மட்டுமே உறவாக வந்திருந்தாள் என்று கண்ணதாசன் எழுதியிருப்பார். அப்படி உறவுகள் அம்மா தேன்மொழி சொல்லுகிற போது எல்லாருமே உறவாக இருக்கிறார்கள். அம்மா இருக்கிறாங்க, அக்கா இருக்கிறாங்க, மருமகன் மருமகன் சொல்லும் போது தான் நானும் காவிரி மைந்தனும் பேசிக்கொண்டோம்.
தேன்மொழியினுடைய உண்மையான வயது தெரிகிறது என்று. நாங்கள் கூட எங்கள் குடும்பத்து மருமகன் என்று சொல்கிறாரா என்று கவனிக்கலாம் என்று கவனித்தோம். ஒரு மருமகன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால் பானுமதி அழகாக எழுதியிருக்கிறார், செங்கல் சூளையில் வேகும் மனிதனின் கண்களில் குழந்தைகளின் உயர்வு என்று எழுதியிருக்கிறார். ஹைக்கூ கவிதைகள், நறுக்கு கவிதைகளுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், அது ஒரு படிமத்தை, காட்சியை படிக்கிற வாசகனிடத்தில் தோற்றுவிக்கும் என்று சொன்னால் அந்த கவிதை வெற்றி அடைகிறது. அப்படி பானுமதி கிருஷ்ணகுமார் இந்த கவிதையிலே வெற்றி அடைந்திருக்கிறார். செங்கல் சூளையில் வேகும் மனிதனின் கண்களில் குழந்தைகள் உயர்வு என்று. தந்தை செங்கல் சூளையிலே தான் நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த குழந்தைகள் படித்து வளர்ந்து வருகிற போது அவர்களது உயர்வு எப்படி இருக்கும் என்பதை, அவர்களுடைய வெப்பமும் கண்ணீரின் வெப்பமும் கூட அந்த கனவின் வெப்பத்தை அதிகரித்து தந்திருக்கிறது என்பதற்காக பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு எனது அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். நான் IAS தமிழ் விருப்ப பாடம் நடத்துகிற போது மிக அண்மையில் வருகிற ஹைக்கூ நறுக்கு கவிதைகளை எடுத்து அவர்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன். அதில் எந்த நூலிலே இருந்தும் 2-3 கவிதைகளை தொகுத்து வழங்குவேன் என்று வாக்குறுதி தருகிறேன். இன்றைக்கு இருக்கிற இலக்கிய உலகம் என்பது விளிம்பு நிலை மக்களை குறித்து யார் சிந்திக்கிறார்கள் என்பதை குறித்து தான் இலக்கிய உலகத்தில் உங்களுக்கான அடையாளம் பதிவாகிறது. அது எம்மை போன்ற மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம், திருநங்கைகளாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், கைம்பெண்களாக இருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம், ஆதரவற்றவர்களாக இருக்கலாம், குழந்தை தொழிலாளர்களாக இருக்கலாம். பானுமதி கிருஷ்ணகுமாரை நான் வியப்பால் விழியகல பார்க்கிறேன். மெரினாவிலே சென்ற ஆட்சியின் போது மாற்றுத்திறனாளிகளும் தங்களது சக்கர வண்டியிலே சென்று கால்களிலே, அலைகளிலே தங்களது கால்களை பதித்து வருவதற்கான ஏற்பாட்டை மேனாள் முதல்வர் அன்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் செய்திருந்தார்கள். அதை ஒரு கவிதையிலே குறிப்பிடுகிறார் அன்பிற்குரிய பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள். மெரினா கரையில் சக்கர வண்டிக்கும் பாதை, பொங்கி மகிழ்ந்தது கடல் என்று எழுதியிருக்கிறார். பெரும்பாலும் மாற்றுத்திறனாளிகளை குறித்தோ விளிம்பு நிலை மக்களை குறித்தோ அவ்வளவு கூர்மையாக யாரும் எழுதுவதில்லை. ஆனால் அவருடைய செய்தி நன்றாக இருக்கிறது, மிக சரியான கோணத்தில் இருக்கிறது. ஏனென்றால் சிலர் இரக்கத்தின் கோணத்திலே எழுதுவார்கள். மாற்றுத்திறனாளிகள் யாரும் யாரிடத்திலேயும் இரக்கத்தை எதிர்பார்ப்பதில்லை. என்னை பார்த்து, பொறியாளனாக இருந்த என்னை பார்த்து மேட்டூர் அணையிலே இருந்தவர்கள், உனக்கு தொல்காப்பியம் தெரியுமா, புறநானூறு தெரியுமா என்று சண்டை போட்ட காரணத்தினால்தான் இன்று தமிழியலன் இந்திய ஆட்சி பணியை நடத்துகிற ஒரு ஆசிரியனாக உயர்ந்திருக்கிறேன். என் மீது நீங்கள் இறக்கப்பட்டிருந்தால் நான் கடைசி வரிசையில் உட்கார்கிற ஒரு பார்வையாளனாகத்தான் இருந்திருப்பேன். அப்படி பானுமதி கிருஷ்ணகுமார் பொங்கி மகிழ்ந்தது கடல் என்கிற அந்த நேர்முறை சிந்தனை இருக்கிறது அல்லவா, அது மிகச்சிறப்பாக இருக்கிறது. நிறைவாக ஒன்றை சொல்லி நேர மேலாண்மையோடு நிறைவு செய்து கொள்ள விரும்புகிறேன். ஊர் திருவிழா, ஊர் மண்ணை மிதிக்கவும் உற்றோரை பார்க்கவுமே திருவிழாக்களை விளைகிறோம் என்று எழுதியிருக்கிறார். இந்த வெள்ளிக்கிழமை இரவுகளிலேயும் பொங்கல் நேரத்திலேயும் சென்னையில் இருந்து தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக மிகப்பெரிய வரிசையிலே நண்பர்கள் நின்று கொண்டே இருக்கிறார்கள். தங்களது சொந்த ஊருக்கு ஒரு நாள் சென்று இருந்து வந்துவிட முடியுமா? தனது அம்மா சுட்டு தருகிற அந்த தோசையும் வெறும் பொடியும் இருந்தால் கூட மிகுந்த மகிழ்ச்சியோடு ஒரு 4 மணி நேரம் உறங்கிவிட்டு வந்துவிட முடியுமா என்ற எனது ஊரின் நினைவலைகள் தான் என்னை இன்னும் உயிர்ப்போடு வைத்திருக்கின்றன. மிக குறிப்பாக இந்த திருவிழாக்களும் பண்டிகைகளும் ஏன் இருக்கின்றன என்றால், தமிழறிஞர்கள் மிக அழகாக சொல்வார்கள், அது உபரி பகிர்தலுக்காக இருக்கிறது. என்னிடத்தில் எது அதிகமாக இருக்கிறதோ, என்னிடத்தில் எதை தர முடியுமோ அதை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்கிற போது அந்த வாழ்க்கையே திருவிழாவாக மாறிவிடுகிறது. அப்படி மிக அழகான கவிதைகளை யாத்திருக்கிற பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது வாழ்த்துக்களை சொல்வது எனது வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துரை வழங்குவதற்காக பம்மல் கண்ணதாசன் கலைக்கூடத்தின் நிறுவனர் கவிஞர் காவிரி மைந்தன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்பது கடந்த 2.5 ஆண்டு காலமாக எனக்கு தெரிந்து நூல்கள் வெளியிடுகின்ற ஒரு முக்கிய ஸ்தலமாக மாறியிருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளில் 20 நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிற அந்த தகுதியோடு அல்லது அந்த பெருமையோடு மீண்டும் இந்த மேடையிலே
எனக்கு இலக்கியத்திலும் சினிமா துறையிலும் சினிமா பாடல்களை பற்றியும் அலசி ஆராய்கின்ற அந்த நட்பு வட்டத்திலே மிக நெருக்கமாக அமைந்த திருமதி டக்குன்னு பேர் கூட பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு என்ன சொல்லணும்னு சொன்னால், நாங்கள் நிறைய இணையத்தில் பயப்படக்கூடாதான், இணையத்தில் வந்து நிறைய இணைய வழி நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் கிட்டத்தட்ட ஆண்டு கணக்கில் நாங்கள் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம். இப்போது எங்களுக்கான ஒரு அந்த குழுவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கும். அந்த தனிச்சிறப்பில் ஒருவருக்கு வந்து அந்த பாடலை பற்றியோ அந்த படத்தை பற்றியோ அந்த தயாரிப்பாளரை பற்றியோ நடிகரை பற்றியோ நடிகையை பற்றியோ காட்சியை பற்றியோலாம் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இசையை பற்றி இவ்வளவு நுட்பமாக நுணுக்கமாக சொல்வதற்கு எங்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு பொக்கிஷம் என்றால் அது பானுமதி கிருஷ்ணகுமார். அந்த வகையில் வந்து எனக்கு வந்து தமிழ் கவிதை கண்ணதாசன் எல்லாமே ஒன்று தான். அந்த வகையில் நான் வந்து இது தொடர்பான நண்பர்கள், அது தோழனாக இருந்தாலும் தோழியாக இருந்தாலும் சரி, எந்த வகையிலும் அந்த நட்பை மூச்சுள்ளவரை காக்கின்ற பண்பு எனக்கு உண்டு. அந்த வகையிலே நான் ஒருவருடைய இல்லத்திற்கும் செல்லாமல் எந்த உறவையும் வைத்துக்கவே இல்லை. அவங்க வீட்டுக்கெல்லாம் கூட நிறைய வாட்டி போயிருக்கேன். அது கணக்கெல்லாம் கிடையாது. ஒரு முறை ஒரு சின்ன மனக்கசப்போ ஏதோ ஒன்று ஏற்பட்டால் கூட அது எவ்வளவு சீக்கிரமாக அதை சரி பண்ணணுங்கிறத மட்டும்தான் என்னுடைய கவனம் இருக்கும், அவங்களுடைய கவனம் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, சார் நான் எப்படி சார் பேசாமல் வந்துடுவேன், நீங்கள் ஒரு விஷயம் நடந்துச்சு ரைட்டு, ஆனால் எப்படி நான் பேசாமல் இருப்பேன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்ற அளவுக்கு அந்த உரிமையோடு உள்ள ஒரு சகோதரி என்று சொன்னால் அது மிக இல்லை. இவங்களுடைய புத்தகத்தை பற்றி இந்த நூலகத்தில் வெளியிடுறதுக்கான சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் கேட்டாங்க. அது நம்ம நிறைய பண்ணுறதுனாலையும் சொன்னோம். ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் 2 புத்தகம் என்பது எனக்கு தெரியாது. இந்த புத்தகத்தை முன்னையும் பார்க்கல. அதனால் வந்து புத்தகத்தை பற்றி பேசுறதை விட அந்த புத்தக தலைப்பே வந்து ஒரு கவிதையாக இருப்பதால் அந்த கவிதையை பற்றி பேசுகிறேன். அதுவும் கவிதையாக நான் எடுத்துக்கொள்கிறேன். குட்டி மேகத்து ஆலங்கட்டி மழை. அருமையான தலைப்பு. தலைப்பிலேயே குழந்தைத்தனம், கற்பனை, இயற்கை, சுறுசுறுப்பு, எதிர்பாராத மகிழ்ச்சி ஆகியவை ஒலிக்கின்றன. அன்பிற்கினிய தலைமை விருந்தினர்கள், மேடையை அலங்கரிக்கும் இலக்கிய பெருமக்கள், எழுத்தாளர்கள், அவருடைய அன்பு வாசகர்கள், தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் கூடியிருப்பது ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்காக மட்டுமல்ல, ஒரு மனதை உலகத்துடன் பகிர்ந்து கொள்வதற்காக. குட்டி மேகத்து ஆலங்கட்டி மழை இந்த தலைப்பை முதலாக கேட்டவுடன் என் மனதில் 2 காட்சிகள் தோன்றின. ஒன்று, வானத்தில் சுதந்திரமாக மிதக்கும் ஒரு சிறிய மேகம். மற்றொன்று, அந்த மேகம் தன்னுள் சேமித்திருந்த உணர்வுகளை ஆலங்கட்டி மழையாக பூமியில் பொழியும் தருணம். எழுத்தாளரும் அப்படித்தான். அவர் சாதாரண மனிதரைப் போல் வாழ்ந்தாலும் உள்ளுக்குள் ஒரு மேகத்தை சுமந்து நடக்கிறார். அந்த மேகம் நினைவுகளால் நிரம்பியிருக்கும், அனுபவங்களால் கனிந்திருக்கும், உணர்ச்சிகளால் மின்னி இருக்கும். ஒரு நாள் அது வார்த்தைகளாக மாறும். அந்த வார்த்தைகள் புத்தகமாக மாறும். இன்று நம் கைகளில் தவழ்கிறது அத்தகைய ஒரு மழை. ஆலங்கட்டி மழை சாதாரண மழை அல்ல. அது விழும்போது கவனிக்காமல் இருக்க முடியாது. அதுபோல சில புத்தகங்கள் வாசிக்கப்பட்டு மறக்கப்படுகின்றன. சில புத்தகங்கள் மனதில் விழுந்து ஓசை எழுப்புகின்றன. இந்த தலைப்பு அத்தகைய நினைவில் நிற்கும் படைப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஒரு நல்ல நூலின் அடையாளம் என்ன? அது நமக்கு புதிய தகவலை மட்டும் தரக்கூடாது, புதிய உணர்வையும் தர வேண்டும். நாம் ஏற்கனவே பார்த்த உலகத்தை புதிதாக பார்க்கும் கண்களை கொடுக்க வேண்டும். ஒரு குழந்தையின் சிரிப்பை மீண்டும் கேட்கச் செய்ய வேண்டும். ஒரு மழை துளியின் அழகை மீண்டும் ரசிக்க செய்ய வேண்டும். அந்த ஆற்றல் இலக்கியத்திற்கே உண்டு. தமிழ் இலக்கியம் எப்போதும் இயற்கையோடு இணைந்து வளர்ந்தது. சங்க கவிஞர்கள் மேகத்தை பார்த்து காதலை எழுதினர், மழையை பார்த்து ஏக்கத்தை எழுதினர், காற்றை பார்த்து பிரிவை எழுதினர். அந்த பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாகவே இத்தகைய தலைப்புகள் நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றன. இந்த நூலை எழுதியுள்ள ஆசிரியர் அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு புத்தகம் எழுதுவது எளிதல்ல. ஒரு எண்ணத்தை எழுதலாம், ஒரு கட்டுரையை எழுதலாம். ஆனால் ஒரு நூலை உருவாக்குவதற்கு பொறுமையும் ஒழுக்கமும் உள்ளத்தின் நேர்மையும் தேவை. அந்த முயற்சி இன்று ஒரு நூலாக நம் முன் நிற்கிறது. ஒரு புத்தகம் வெளியிடப்படும் நாளே அதன் பயணம் தொடங்குகிறது. அது எழுத்தாளரின் கையிலிருந்து வாசகரின் இதயத்துக்கு செல்லும் தருணம். அந்த நீண்ட பயணம் அர்த்தமுள்ளதாகவும் அமைய வேண்டும். குட்டி மேகத்து ஆலங்கட்டி மழை என்கிற இந்த நூல் சிறு மேகமாக தொடங்கி பல வாசகர்களின் மனங்களில் நீண்ட நாள் நினைவூட்டும் மழையாக பரவ வேண்டும் என்று வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
சிறப்புங்க ஐயா. அதான் அந்த கவிஞர்களுக்கே உரிய அந்த ஒரு அழகுடன் அவர்கள் சொன்ன அந்த வாழ்த்துரை மிக சிறப்பாக இருந்தது. அதே போல் நம்மளுடைய தமிழ் ஐயா கூட அவங்க நேரமானாலும் அந்த பாருங்கள் அந்த இடத்துல வரணும் இல்லைங்களா, நாங்கள் வெளிநடப்பு செய்கிறேன்னு நீங்கள் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த நகைச்சுவை உணர்வு இதே போல் இந்த இலக்கியம் கலை இதை சார்ந்து இருப்பவர்களிடம் நிச்சயமாக நிறைய இருக்கும். அதுவே ஒரு மன இறுக்கமில்லாத ஒரு அழகான சூழலை உருவாக்கி கொடுக்கும். நன்றிங்க ஐயா. தொடர்ந்து நம்மிடையே நம்முடைய மதிப்பிற்குரிய பிரகாஷ் ஐயா விஸ்வநாதன் ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். ஐயா வணக்கம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். எல்லாம் பெரியவங்களாம் இருக்காங்க, நான் என்ன பேச போகிறேன் எனக்கு தெரியல. ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. ஃபஸ்ட்டு முதல்ல பானுமதி மேடத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அந்த புக்கு இப்போ கொடுத்தாங்க, புரட்டி பார்க்கும்போது அதில் ஒரு 3 விஷயம் கண்ணில் டக்குன்னு பட்டுச்சு. விரல்கள் பற்றி சாதனை சாதகர்னு பார்த்த ஒரு லைன் என்னை ரொம்ப ஈர்த்தது அந்த லைன். அதுக்கப்புறம் அப்பாவுடைய ஹார்மோனியம் இருந்தது, இசை வைக்கும் இசை இல்லைங்களா. அப்புறம் சுஷீலாம்மா படமும் வாணியம்மா படமும் இருந்தது. படிக்க முடியல, நான் என் மைண்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் என்ன பேசுகிறோம்னு. இவ்வளோ பெரியவங்களாக இருக்கும்போது எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததே பெரிய விஷயம். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் மென்மேலும் இந்த மாதிரி நிறைய நூல்கள் எழுதணும். அதில் வந்து நான் ஒரு ஆடியன்ஸை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். நிறைய நீங்கள் பெரியவங்களுக்கும் தயவுசெய்து நான் வரமாட்டேன். உங்கள் குடும்பத்தினராக இருக்கும், உங்கள் அம்மாவுக்கும் எல்லாருக்கும் என் நமஸ்காரம் சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள்மா. நன்றி, வணக்கம். நிறைக்குடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. அதை போல் எப்படியாப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து என்ன ரத்தம் அவர், ஆனால் அவர் பேசுகிற பேச்சு பாருங்கள், அதுதான் ஒரு உயர்ந்த மனிதருக்குடைய முதல் தகுதியாக இருக்குது. மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. தொடர்ந்து நம்முடைய இப்போ அவர் வந்து இசையமைப்பாளர்னால் இங்கே பாடலாசிரியர் மகன் வந்திருக்காரு. அவர் கூமாப்பா கபிலன் ஐயா அவர்கள் அருமையான கவிஞர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய கவிதை கலை, அந்த கலை ஆர்வமே ரொம்ப. எப்படி இவங்கெல்லாம் வங்கி பணிக்கு போனாங்கன்னு நினச்சிக்கிறது, எண்களையும் பார்த்துட்டு இதையும் வந்து எப்படி சரிசமமாக பார்க்க முடியுதுன்னுட்டு. ஐயா வணக்கம், வாங்க. ஐயாவுடைய வாழ்த்துரை வழங்க அன்புடன் நினைக்கிறேன். அரசி லதா கபிலன் அவர்கள் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப அமைதியாக, நான் பார்த்த வரலையும் அவங்க வந்து அவ்வளோ ஒரு அமைதியான, அவர் மனதுக்கு ஏற்றபடியான இறைவன் கொடுத்த வரமாக நான் பார்க்கிறேன். அருமையான நெறியாளுகை மதிப்பெரு முனைவர் தேன்மொழி அவர்களே. எங்கள் அப்பா கூட ஒரு பாட்டு எழுதியிருப்பார், சித்திரம் பேசுறதில்லை, ஒரு வரி வரும் இவங்களை பற்றி அப்பயே எழுதியிருக்காரு. அதே போல் இந்த நிகழ்ச்சி வந்து நான் நூல் வெளியீட்டு விழாவாக நான் பார்க்கவில்லை, இது ஒரு குடும்ப விழா. குடும்பமெல்லாம் ஒன்றாக சேர்ந்து, நாங்களும் கேஜிஆரும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் தான், அந்த பக்கம் இருக்க ஒண்டி குடும்பம் கிடையாது. நானும் கேஜிஆரும் அவருடைய குடும்பத்தில் ஒருவர். எனக்கு முன்னாடி பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க, எனக்கு பேச வரல, கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு பேசுகிறேன், ஒரு 5 நிமிஷம் பேசுகிறேன். கணக்கற்ற மனிதர்களின் கால் அடி சுவடுகள் கால மழை பொழிய காணாமல் போகுது. ஆனால் தனக்கென வாழாமல் தமிழுக்கென வாழ்ந்தவரை தன்னுடன் வரலாறு அழைத்து போகுது. அப்படிப்பட்ட ஒரு 2 இரட்டை பிரசவம் பண்ணிட்டு சாதாரணமாக உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அது 2 சுகப்பிரசவம், அதனால் சிசேரியன்னா அவங்க பெட்டில் இருந்திருக்கணும். மிக அருமையான கவிதைமா, ரொம்ப ரொம்ப ரசித்து படித்தேன். கேஜிஆர் என்னை விட்டிங்கன்னா 1 மணி நேரம் கூட பேசிடுவோம். அண்ணா 100ஆண்டு விழா நூலகம் முடிஞ்சு போய் இவங்க 2வது அமர்வே இருக்காது. அவ்வளோ விஷயங்கள் அதில் வச்சுருக்கீங்க, பொதிச்சு வச்சுருக்கீங்க. ஹொக்குன்னு சொல்கிறீங்க, முதல்ல ஜப்பானில் உருவான அந்த ஹைக்குவை இவ்வளோ அழகாக சுருக்குமா.
ஆனால் நீங்கள் அதை வந்து ஹைக்குன்னு சொல்லலை. ஏன்னா ஹைக்குக்குன்னு சில 17 அசைகளும் இருக்கணுமா? எங்களுக்கு அந்த அசையெல்லாம் விட நாங்கள் எதுக்கும் அசைய மாட்டோம். ஆக மிக அருமையாக அவர்கள் வந்து அதுக்கு ஒரு குறுங்கவிதைகள்னு வச்சுட்டாங்க. நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. மரபுனாக்கா நீங்கள் ஒரு இலக்கண கட்டுப்பாடாக எழுதணும். புது கவிதைனா அதுக்கு ஒரு ஜாலியாக இருக்கலாம். ஆனால் இவங்கள் குறுங்கவிதை என்பது ஒரு சிட்டுக்குருவியை போல சுதந்திரமாக அது வாடகை ஆடி ஓடிட்டு இருக்கும். ஆனால் இந்த சிட்டுக்குருவி வெறும் சிட்டுக்குருவியை நினைக்காதீங்க, இது ஒரு போர்க்கால சிட்டுக்குருவி. சில இடங்களில் அடிக்கும், வந்து பருந்தை விட வல்லூரை விட பயங்கரமாக அடிக்கும். அப்படிப்பட்ட சிட்டுக்குருவி அவர்களின் நூல்களில் நிறைய சொல்லணும். அப்படிப்பட்ட இன்னைக்கு 7 ஆளுமைகள் அந்த குட்டி மேகத்தால் போட்டிருக்காங்க. அதில் கேஜிஆர் படித்தேன். ரொம்ப அருமையான அணிந்துரை. அதில் எழுதிய 7 பேருமே மிக அருமையான அணிந்துரை. அவர்களுடைய திறமைகள் எல்லாம் அந்த அணிந்துரையில் வந்திருக்கிறது. கேஜிஆர் இதை மட்டும் வாங்கி படியுங்க. என்ன மாதிரி காசு கொடுத்துட்டு வாங்கி படிங்க. மிக அருமையாக அதில் எழுதியிருக்காரு அவர் கேஜிஆர். அதே போல் அது தொடர்ந்து அதில் எழுதியவர் அத்தனை பேருமே மிக சரி 7 வானவில் போல 7 நிறங்களை அதில் அள்ளி தெளித்திருக்கார்கள். மிக அருமையாக, அதாவது யாருமே மனசு விட்டு வாழ்த்தணும். வாழ்த்துன்றது மனசு விட்டு வாழ்த்தணும். நல்லா இருந்தது. என் நேரம் கழித்து நான் சீக்கிரமாக போகிறேன். அதில் அவங்க தமக்கையார் டுவார்டில் பணியாற்றிய அவங்க VN விஜயா அவங்க அதில் ஒரு அருமையான ஒன்று சொல்லியிருக்கீங்க நீங்கள். அருமையான இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர்கள் முதியோர் இல்லத்தை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. அதுக்கு அவங்க முன்னுரையில் சொல்கிறாங்க, முதியோர் இல்லத்தை பற்றி அவங்க சொல்கிறாங்க, இன்றேனும் யாரேனும் பார்க்க வருவாரோ. முதியோர் இல்லத்தில் ஒரு பெற்றோர் நினைக்கிற மாதிரி இன்றேனும் யாரேனும் பார்க்க வருவாரோ அப்படின்னு அவங்க அதை குறிப்பிட்டிருக்காங்க. எனக்கு இதை படிக்கும்போது எனக்கு முதியோர் இல்லத்தை பற்றி நம்முடைய நெல்லை ஜெயந்தா எழுதிய ஒரு கவிதை எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இந்த மனித காட்சி சாலைகளை எப்போதாவது பால் குடித்த விலங்குகள் வந்து பார்த்து விட்டு போகும். அருமையான கவிதை. அதே போல் இவர்கள் அதை தொட்டு எழுதியிருக்கின்றார்கள். மிக அருமையாக இருந்ததுமா உங்களுடைய கவிதை வரிகள். கவிதை என்பது நம்ம கவிஞன் எழுதுவது அல்ல. கவிதை என்பது கவிஞன் எழுதுவது அல்ல, அவனை எழுத வைப்பதே கவிதை. அப்படிதான் நான் சொல்லுவேன். இந்த 93 பக்க நூலை வாங்கி புரட்டி படிங்க. புரட்ட உங்களையும் சில கவிதைகள் புரட்டி போடும். அப்படிப்பட்ட கவிதைகளில் 1-2 நான் சொல்கிறேன். குறுங்கவிதைகள் வந்து அவங்க வந்து எதிர்மறை சம்பவங்களை எதிர்த்து அவங்க குரல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஔவையாரை பார்த்துருப்பீங்க. 7 ஔவையார் தான் சங்க காலத்தில் இருக்காங்க. இவங்க 8வது ஔவையார். அதே மாதிரி பாரதி கண்ட புதுமை பெண்ணாக்கா, நீங்கள் புதுமை பெண் அவர் சொன்னது பண்ணி நெஞ்சோரத்தில் ஏற்பார்வைன்ற அதில் இவங்களை சொல்லலாம் பாரதியோடைய புதுமை பெண். ஆக பாரதியும் ஔவையாரும் சேர்ந்த பெண்மணி தான் இவங்க. இவங்க எழுதிய கவிதைகளில் வந்து ஒன்று சொல்லணும்னா, அவங்களே சொல்கிறாங்க, ஔவையார் தான் அவங்க முன்னிலையில் சொல்கிறாங்க, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என திருக்குறளை ஔவையார் வெளியிட்டுள்ளார். அணு தொழில்நுட்பம் பற்றி முதலிலே நமக்கு சொன்னவர் ஔவையார் என்று இவர்கள் அதில் குறிப்பிடுகின்றார். அந்த ஆட்டம் பற்றி சொல்கிறாங்க. ஆலம் கட்டிகளாக மழை விடுவது உண்டு. குட்டி மேகம் என்பது இக்கவிதைகளின் குறியீடு. ஆலங்கட்டி தன் இருப்பை அறிவிக்கும் அடர்த்தியையும் கொண்ட பொருட்செவியின் அடர்த்தியின் குறியீடு என்று அவர்கள் சொல்கின்றார். ஆலங்கட்டி என்ன, இது என்னன்னு அவர்கள் சொல்கிறார்கள். 105வது கவிதை வாங்கி படியுங்கள். அதில் ஒரு அழகானது, மெரினா கடற்கரையில் சக்கர வண்டிக்கும் பாதை பொங்கி மகிழ்ந்தது கடல் என்று அவர்கள் அதில் குறிப்பிடுகின்றார்கள். தந்ததில்லை யாரும் 106வது குறுங்கவிதை. நீளமும் நீளமுமாக மெரினா கடல் இன்று கண்டு வியப்பில் விரியும் நடக்க வேலாவதோர் வெளிகள்.
பார்க்கணும், கால் நினைக்கணும்னு நினைக்கிறவங்களால் முடியாததுக்கு ஒரு சக்கர வண்டி வச்சு கொடுத்தார் இல்லையா, அதை அவர் குறிப்பிட்டார் நம்மளுடைய தமிழ் இளைஞரையா. அதே போல் மிக சிறந்த கவிதைகள்லாம் இதில் இருக்குது. அதே போல் இன்னொன்று சொல்லணும், அது நேரம் கருதி அதெல்லாம் விட்டுட்டு போகிறேன். இலை உதிர்காலம்னு ஒரு கவிதை, சின்ன கவிதை. பறவை கூடுகளுக்காய் புதுப்பித்து கொண்டன விரைவில், பறவை கூடுகளுக்காய் புதுப்பித்து கொண்டன விரைவில் மரங்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு. அழகான, அது எனக்கு படிக்கும்போது அந்த கவிக்கோ எழுதினது ஞாபகம் வந்தது. அவர் ஒரு இதில் எழுதியிருப்பார், உதிர்ந்த சருகு மீண்டும் கிளையில் குருவிக்கூடு. உதிர்ந்த சருகு மீண்டும் கிளையில் குருவிக்கூடு. சூரியனே சுடாதேன்னு ஒரு கவிதை எழுதியிருக்காங்க, 17வது கவிதை. கூவி கூவி இருக்கு. எப்போவுமே இதில் முரண்பட்ட படிமங்கள் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு கூவி கூவி விற்கின்றாள் கோடையில் மோர் செருப்பில்லா பாட்டி. அருமையான ஒரு கவிதை அது. மத நல்லிணக்கம் இன்னைக்கு நாட்டுக்கு தேவையானது, அதை பற்றி அவர் சொல்லுகிறார். அக்ரிணை மூலம் உயர்திணைகளுக்கு அவர் பாடம் சொல்லிடுவோம். அதெல்லாம் எம்மதமும் சம்மதம் புறாக்கள் நடத்தும் அறப்பாடம். எம்மதமும் சம்மதம் புறாக்கள் நடத்தும் அறப்பாடம். மூமே தகட சொல்லியிருப்பார். இங்கே வெள்ளையடிக்கிறாங்கன்னா அந்த மசூதிக்கு போயிடும். மசூதியில் ஏதாவது கொண்டாட்டம்னா திருப்பியும் கோயிலுக்கு வரும் இல்லை தேவாலயத்துக்கும். ஆக புறாக்களுக்கு இந்த மத இணக்கம் அதிகம் வந்து அதுக்கு மனுஷங்க கற்றுக்கணுன்ட்டு அழகாக எழுதியிருக்காங்க. இவங்களை பற்றி சொன்னால் ஒரு 31 ஆண்டுகள் பணி முடித்து மிக சிறப்பாக அரசு பணி உதவி இயக்குநராக பணியை முடித்தவர். ஷாம் எஃப்எம் வானொலியில் 200 நிகழ்ச்சிகள், 1 இல்லை 2 இல்லை 200 நிகழ்ச்சிகள். அதே போல் பல்வேறு அமைப்புகளுடன் 600க்கும் மேற்பட்ட இணையதள நிகழ்ச்சிகள். 31 வருஷம் பேங்க்கில் ஒர்க் பண்ணாங்களா, அது அரசு பணியில் ஒர்க் பண்ணாங்களா, இந்த வேலையை பண்ணியிருந்தாங்களா தெரில. என்ன முத்தமிழ் சுவைக்கலாம் என்ற தனி வலைவொலி தளத்தில் மட்டும் 560 நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. எப்படி இதெல்லாம் சாத்தியம் தெரியல. அதில் பல அமைப்புகளின் பல விருதுகள், நம்ம வெள்ளி இலக்கிய மேடை கேஜிஆர்லேருந்து எத்தனை அமைப்புகள்கிட்டருந்தும் அவங்க பரிசுகள் வாங்கியிருக்காங்க. நான் ஒரு எறும்பு என்கிட்ட அவங்க சொல்லிட்டாங்க, இதில் 120 கவிதைகள் இருக்குது, ஒரு 6 கவிதைகளுக்கு மட்டும் நீங்கள் எழுதுங்க போதும் அப்படின்ட்டாங்க. ஒரு தட்டு நிறைய இனிப்பு கொடுப்பாங்களாம், நான் 6 ஸ்வீட் தான் சாப்பிடணுமா அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க. நான் டயபெட்டிக்கே இல்லை, வேணால் அதுக்கு ஊர்ஜி தான் என் ஒய்ஃப் இருக்காங்க, நான் நல்லா சாப்பிடுவேன். எறும்பிடம் ஒரு 6 இனிப்பிலை மட்டும் சுவை பார்த்து சொல்லி நான் அன்பு கட்டளை இட்டாங்க. நான் அதை செஞ்சு தான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன். மற்றொரு நாளில் இதை விரிவாக பேசுகின்றேன், எனக்கு நேரம் இல்லை. இன்னொன்று சொல்லணும்னா, யாரோ கல் எறிந்ததால் சினந்து கோவப்பட்டு காவல் காத்த கரையை முட்டி திரும்பியது நீர். தன்னை பொறுமையாக பாதுகாத்த அந்த கரையை முட்டிச்சான் போய் இது ஒரு யாரோ எரிந்த கல். அழகாக இருந்தது. உணவு பகிர்வன் மணி 3ஆகிவிட்டது. நிறைய பராங்கல்ல இப்போலாம் வீடு விட. உணவு பகிர்வன் மணி 3ஆகிவிட்டது. 3ஆம் மாடி ஏறியவனுக்கு கண்ணை இருட்டியது பசி. அப்படி ஒரு அழகான கவிதை எழுதியிருக்காங்க. அதை ஈரோடு தமிழன்பன் கூட சொல்லியிருப்பார். அது பசி அடங்குச்சுன்னா நமக்கு எல்லாமே கண்ணுக்கு தெரியும், பசியில் எதுவுமே தெரியாது, பத்தும் பறந்து போகும்னு. அதை ஈரோடு தமிழன் எழுதியது ஆகாயமும் அழகு பூமியும் அழகு, ஆம் என் கையில் ரொட்டி துண்டுன்னு எழுதியிருப்பார் ஈரோடு தமிழன்பன். அவங்க ஆலங்கட்டியதை சொல்லி முடிக்கிறேன். அடுக்ககங்கள் போல எத்தனை நீர்த்துளிகள், உண்மையில் ஒன்றுமெல்லாம் அடுக்ககங்கள் கட்டுறாங்க இல்லையா சென்னையில், அடுக்ககங்கள் போல எத்தனை நீர்த்துளிகள் சேர்ந்தது இந்த ஆலங்கட்டிகள் என்று அந்த ஆலங்கட்டியை கொடுங்க. எனக்கு கூட ஒரு கவிதை ஞாபகம் வரும். ஏழ்மையில் இருக்கிற ஒருத்தன், அன்று மட்டும் அவன் அதிக நேரம் படித்தான், பரீட்சை என்பதால் அல்ல பௌர்ணமி என்பதால். ஏழ்மைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பாஷோ 17ஆம் நூற்றாண்டில் ஜப்பானிய ஐக்கூக்கு அவர் தான் முதல்ல. பாஷோ அவர் எழுதிய குலம் இன்றளவும் உலக புகழ்பெற்ற ஒரு ஐக்கூ. அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், அதை நம்மளே தத்துவார்த்தத்தை நம்ம உள் வாங்கிக்கணும்.
படைப்பவன் வந்து எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, பாதியை வந்து படிப்பவனுக்கு விட்டுறணும். பழைய குலம் தவளை பாய்த்து, பழைய குலம் இந்த உலகம், தவளை பாய்த்து நீர்ச்சத்தம். அது பாஷாவோட கவிதையை சொல்லி படிப்பவருக்கும் கவிதையில் நிறைய பங்கு கொடுத்துருக்காங்க. பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களை வரவேற்கின்ற. அப்புறம் எம்எஸ்சி அவர்களை பற்றி சொல்லணும் ஒரு வார்த்தை. நான் அவருடைய இந்தியன் வங்கியில கலைக்கல்லூரியில் இருக்கும்போது அவரை கூப்பிட்டுருக்கோம். நிறைய தடவை வந்து பாடுவார், அறிங்கனாயிருன்னு ஆரம்பிப்பார், கடைசியில் மனிதனாயிருன்னு முடிப்பார். அப்போ அவர் சொன்னது தான், அந்த காலத்தில் நாங்களாம் உழைத்தோம், நல்ல பாடல் போட்டோம். அப்போல்லாம் வந்த பாடலாம் பாட்டு, உங்கள் அப்பா எழுதுனது, நான் இசையமைத்ததெல்லாம் பாட்டு, இன்னொரு தடவை கேட்க முடியலன்னா அதை நிப்பாட்டு அப்படின்வார். நன்றி. அதுதான் அந்த நகைச்சுவை உணர்வு தான் நம்முடைய, அதுவும் எடுத்து அதை நினைவாக சொல்லக்கூடிய அந்த நினைவாற்றலும் சரி, அந்த நகைச்சுவை உணர்வும் சரி, நம்முடைய கூமாப்பா கபிலன் அவர்கள் அது ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். அவர் சொன்னார், அவருக்கு வந்து இனிப்பு வச்சபடி வச்சுட்டு 6 மட்டும் சாப்பிடுங்க, ஏன்னா எப்படின்னு. ஏன்னா அவர் ஒரு ஸ்வீட் பர்சன், ரொம்ப இனிப்பு சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு எங்கள் அக்காவுக்கு நல்லா தெரியும், அதனால தான் அப்படி கொடுத்தாங்க. இப்போது மறுபடியும் எங்களுடைய அக்கா குடும்பம் அதுதான் அந்த ஒரு குடும்பத்தினுள்ள அவங்க வந்து அதை சாதிச்சிருக்காங்க. அதுக்காக அதை வந்து அந்த ஒரு பெண்ணாக, தனி பெண்ணாக இருந்து அவங்க ஒரு குழந்தையை வளர்த்து, குழந்தை சின்ன 1 வயசுக்குள்ளேயே எங்கள் மாமாவை நாங்கள் இழந்துட்டோம். அப்படி இருந்த போதும் அவங்க வந்து அந்த குழந்தையை வளர்த்து அவள் இன்றைக்கி ஒரு வங்கி மேலாளராக ஹைதராபாத்தில் இருக்கிறார். நல்ல ஒரு பார்த்து வியக்கக்கூடிய, எங்கள் ஊரில் மதிக்கக்கூடிய ஒரு அருமையான பெண்மணி. வாங்கக்கா. அவையில் அமர்ந்திருக்கும் எழுத்தாளர்கள், கவிஞர்கள் மற்றும் உள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். குட்டி மேகத்து குட்டி மேகத்து ஆடங்கட்டி மழை என்ற குறுங்கவிதை நூலின் எழுத்துச் சிற்பி திருமதி பானுமதி கிருஷ்ணகுமார் எனது தங்கை என்று சொல்லிக் கொள்வதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். நாங்கள் சிறு வயது முதல் கூட்டு குடும்பமாக வளர்ந்தவர்கள். அதனால் எங்களுக்கு இரா தேன்மொழியும் எனது 2வது தங்கை என்று சொல்லிக்கொள்வதில் பெருமை அடைகிறேன். நாங்கள் கூட்டு குடும்பமாக பேச்சு இருந்ததனால் எங்கள் வீட்டில் பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் எல்லாமும் இருந்தது பெண்களுக்கு. எங்கள் வீட்டில் அது தந்த முனைப்போ என்னவோ தெரியவில்லை, என் தங்கை திருமதி பானுமதி கிருஷ்ணகுமார் சமுதாயங்களை குறித்து நிறைய செய்திகளை எழுதியிருக்கிறார். 2 தங்கைகளும் தங்களின் தாய் தந்தையருக்கு பெருமை சேர்த்ததுடன் அவர்களுக்கு பிறவிக்கடன் செலுத்தியதும் மிகவும் பெருமை. என் தங்கை பானுமதி கிருஷ்ணகுமார், மன்னிக்கவும், எனது தங்கை பானுமதி கிருஷ்ணகுமார் பேச்சாற்றல் மிக்கவர், எழுத்தாளர், கவிஞர் மட்டுமில்லாமல் அவர் சகோதர சகோதரிகள், மகள்கள், மருமகன், பேத்தி எல்லோரையும் அரவணைத்து செல்பவர். குட்டி மேகத்து ஆலங்கட்டி மழை, இந்த தலைப்பே எவ்வளவு அருமையாக இருக்கிறது. இந்த குறுங்கவிதையில் எந்த கவிதையை பாராட்டி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. கவிதைகள் அனைத்தும் தேன் துளிகள், சமுதாய எழுச்சியை ஊக்கப்படுத்தும் மற்றும் சிந்திக்க வைக்கும் எண்ணத்தில் படைக்கப்பட்டு இருக்கின்றன. எல்லாவற்றையும் பாராட்டி பேச நேரம் இங்கு இல்லை. ஆகவே சில கவிதைகளை பற்றி எனது கருத்துக்களை இந்த நூலில் சொல்லி இருக்கிறேன். அதை நான் சொல்வதை விட அந்த நூலிலேயே நீங்கள் படித்து மகிழுங்கள். இத்துடன் என் உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.